ஒரு குற்றம் செய்யாத நம்மளை வந்து இந்த அளவுக்கு நிப்பாட்டி பண்ணுறாங்களே, ஏதோ ஒரு கிரகமா இல்லை எஸ்டிப்பில் வேலை இது பாவச் செயலா? பார்க்காத குற்றவாளிகள் கிடையாது உங்களுடைய இதில். அவன் திருந்தி வாழ்ந்ததையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த திருந்தி வாழறது வந்து எப்படி சார் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது? சோறாக்குவோமா வேணாமான்னு மனசு தெரியாமல் கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு கஞ்சி ஆக்கி ராத்திரி 11 மணிக்கு எழுப்பி, சார் கொஞ்சம் கஞ்சி குடிச்சு படுங்க சார் அப்படின்னு. இன்னும் சொல்கிறார், பட்டம் தர சொல்கிறாரு, வேர்த்தால் குளித்து பசித்தால் புசித்து பார்த்தால் உலகத்தவர் போல் இருப்பார் பற்றற்றவரைங்கிறது. சின்னாம்பதி சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக ஐடென்டிஃபிகேஷன் பரேடு வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் நடந்தது. உங்கள் கூட இருந்தவங்களும் சரி, நீங்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. அது ஒரு காவல்துறைக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையான நேரம். ஒரு கமிஷனில் வரைக்கும் போய் அந்த கமிஷனில் வந்து விசாரித்து தவறு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னபோது, அப்போ சிபிசிஐடி வந்து அந்த வழக்கை கையில் எடுத்துக்கிட்டு அந்த அன்னைக்கு போன டீம் வந்து டெல்டா டீம், அந்த செந்தில்குமார் டீம். அப்போ டெல்டா டீம் கான்ஸ்டபிள்களை மற்ற டீமோட மிங்கிள் பண்ணி ஒரு 125 பேர் எல்லாத்தையும் வரிசையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதில் நாங்களும் நிற்கிறேன், நானும் நிற்கிறேன். இவங்களை வந்து அந்த அதில் 3 பெண்களில் ஒரு பெண்களாக கூட்டியாந்து வரிசையாக காட்ட சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொருத்தட்டையும் வந்து நிற்கும்போது மனசு நமக்கு இப்படி தொட்டு இவர் தான் அப்படின்னு காட்டிட்டா அங்கே சென்ட்ரல் ஜெயிலுக்கு அடைச்சிடுவாங்கன்னு சொல்லி அதை வேறு சொல்லிவிட்டாங்க. மனசு திக்கு திக்குன்னு இருக்குது. நம்ம தப்பே பண்ணலையே. அந்த பீரியடுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறான், என்னெல்லாம் அடையாளம் காட்டிட்டான்னா அங்கே சுட்டு செத்து போயிடும். நான் உடனே அவன்கிட்ட இனிமேல் துப்பாக்கி கொடுக்காத, எல்லோரும் துப்பாக்கி எல்லாம் வண்டியில் வச்சுட்டு வர சொல்லு. ஒரு கான்ஸ்டபிள் தலை வழுக்கையாக இருக்குது. ஐயோ, நான் அந்த டீமில் குமார்னா தலை வழுக்க உள்ள வளர்த்தியான நான் தானே. நான் அப்படி பார்த்துட்டு நம்மளை ஏதாவது காட்டிட்டாங்கன்னு. சார் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக எனக்கு தான் சார் வழுக்கத்தில் குமார்னு காட்டிட்டாங்கன்னு சொன்னால் வாழ்க்கையே போச்சு சார். நான் என்னத்தையும் அவனை பண்ணிக்கிறேன் சார். இதெல்லாம் நான் கேட்டு நானும் அந்த கூட்டத்தில் நிற்கிறேன். இப்படி வரிசையாக காட்டிக்கிட்டு வரும்போது நான் இது எவன்லாம் ரொம்ப பயந்தானோ அவனெல்லாம் என் பக்கத்தில் நிப்பாட்டிருக்கேன். ஒரு குற்றம் செய்யாத நம்மளை வந்து இந்த அளவுக்கு நிப்பாட்டி பண்ணுறாங்களே, ஏதோ ஒரு கிரகமா இல்லை எஸ்டிப்பில் வேலை இது பாவச் செயலா? இது இப்படி தெரிஞ்சு போச்சுன்னா ஊரில் நம்ம மச்சினமாமே நம்மளை என்ன மதிப்பு சொல்கிறான். மைக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கான், தொட்டுட்டா நீங்கள் தொட்டு காட்டுற ஆள் இன்றைக்கே ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா சாமி கடவுளை, இது என்னடா அநியாயம், ஏதோ கிரகம் ஜெயில் இல்லாமல் நிற்கிற போகிறா அப்படின்னு நினச்சி உள்ளே நிற்கிறான். காலையிலேருந்து சாப்பிட மாட்டான். மத்தியானம் பீரியடு முடிய 3 மணி 4 மணி ஆயிரும். அப்படியே போவான். எங்களுக்கு பேராக்ஸில் கூட தரல. அந்த பக்கம் ஏர் கிரவுண்டில் ஒரு இடத்த காட்டியிருந்தாங்க, குதிரை லாயம் கட்டுற இடத்துல. சோறாக்குவோமா வேணாமா அப்படின்னு மனசு தெரியாமல் கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு கஞ்சி ஆக்கி ராத்திரி 11 மணிக்கு எழுப்பி, சார் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு படுங்க சார் அப்படிம்பாங்க. அப்போ சாப்பிட்றதேன் மறுநாள்தான் மறுபடியும். எத்தனை நாள் நடந்தது சார் இந்த மாதிரி? ஒரு 6-7 நாள் நடந்துச்சு. 3 நாள் பொம்பளை பிள்ளையை வச்சு நடத்தினாங்க, அப்புறம் ஒரு 3 நாள் ஆம்பளையில் வச்சு நடத்தினாங்க. 6 நாள் தமிழ்நாடு போலீஸை டெய்லி வர வச்சு போய் பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆளுகள் சரியாக சாப்பிடாம அப்படியே உள் மனசு கருகி போன மாதிரி ஆகிட்டான். ஒரு பாவம் செய்யலாம், ஆனால் யாரையுமே காட்டலை. அதே உண்மை. சில யாரையுமே அவங்க காட்டலை. நாங்கள் வந்து பரேடு முடித்து வந்தோம். அப்படி ஒவ்வொருத்தரும் கர்நாடகா போலீஸு பிஎஸ்எஃப் எல்லாம் முடித்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளாக எங்களுக்கெல்லாம் ஒரு போதும் ஆகிப்போச்சு. சார் குற்றவாளிகளே இல்லைன்னா அவங்கள மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து வேலையே இல்லை, போலீஸுக்கு வேலையே இல்லை. ஞானிகள் சொல்கிறதா சொல்லுவீங்க, குற்றமே நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த 8 விஷயங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்த மனிதர்களுக்குள்ளேயே மனசுன்னு ஒன்று இருக்குமா. இந்த மனசுக்கு 8 வகையான குற்றம் பண்ண தெரியும். 1 2 இல்லை, 8 வகையான குற்றம் பண்ண தெரியும். அதை வந்து ஞானிகள் வந்து பட்டியலிடுறாங்க. என்னுடைய குருநாதர் வந்து சுவாமி சிவானந்த பிரம்மஹம்சர். அதாவது நான் ஒரு தவம் பண்ணுற டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து இறையாற்றலால் என்னுடைய தேடுதலுக்கு கிடைத்த முற்றுப்புள்ளி, அதாவது இந்த வழியாக வந்தால் நீ கிடைச்சா வரலாம் அப்படிங்கிறது கிடைச்சது சாமி சிவானந்தருடைய ஒரு வகையான ஒரு ஆன்மீகம். இதை வந்து சித்த வேதம்ங்கிற புக்கில் அவர் தெளிவாக சொல்கிறார். அது ஒரு சாமி சொல்கிறாங்க, இந்த மனசு வந்து விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற 2 இடையில தான் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. இது எப்பவுமே களங்கத்தோடு இருக்கிறனால தான் கடவுளை பார்க்க முடியல. இது ஒரு நம்மளை கலைக்கிறது, நம்மளுடைய சித்தத்தை கலைக்கிறது. குட்டை கலங்கி இருக்கிற மாதிரி. இந்த விருப்பு வெறுப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் இறைவனை பார்க்க முடியும். இந்த விருப்பு வெறுப்போடு இருக்கிற இந்த மனசு 8 வகையான தப்புகளை பண்ணும்.
காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அசூயை, டம்பை. காமங்கிறது ரொம்ப அதீதமான விருப்பம், கோபங்கிறது வெறுப்பு. அப்போ விருப்பு வெறுப்பு தானே. இதை இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்து கொண்டு வராங்க. லோபம், நம்மகிட்ட இருக்கிற எதையுமே அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடாது, ஆனால் அடுத்தவன்ட்டு இருந்தே நம்ம எல்லாம் வாங்கணும், அடிச்சு பிடிங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறது லோபம். மோகம்ங்கிறது அடுத்தவனுடைய சொத்து, அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவங்களுடைய உடைமை, அடுத்தவங்களுடைய ரெக்கார்டு, அடுத்தவனுடைய நீ எதை வேணும் எடுத்துக்கிறங்க, அதை பார்த்த உடனே அதை அடையணும், அதை எப்படியாவது அமெண்ட் இருக்கக்கூடாது, இனிமேல் அது நம்ம இடத்த வரணும் அப்படிங்கிற அபகரிக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு பேர் மோகம். அதை அடைஞ்சாதான் இவன் மனசு நிற்கும். இதுவும் மனசினுடைய ஒரு வகையானது. மதம், எப்பவுமே செருக்காக பேசுகிறது சில பேருடைய கேரக்டராக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அவங்களுடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் வீட்டில் நானுங்கிற அகங்காரம், அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு செருக்காக பேசுறது. அதான் இப்போ காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்ங்கிறது அந்த செருக்கு. மாச்சரியம், அடுத்தவங்களை வந்து ரொம்ப துச்சமாக நினச்சி வெறுத்து ஒதுக்குறது. நீ தானடா அவ்வளோதானடா அப்படின்னு நினச்சி அவர் பெரிய அதிகாரி இருப்பார், கீழே உள்ளவனை மதிக்க மாட்டார். அவர் பணக்காரராக இருப்பார், அவர் கீழே உள்ள ஏழை வாழையாக மதிக்க மாட்டான். ஒரு அதிகாரத்தில் இருப்பார், அவர் கீழே உள்ள தொண்டனை மதிக்க மாட்டான். அது நிறைய நடக்குது சார், இப்போ கண்ணெதிர்க்க பார்க்குறோம் நம்ம. இதுதான் இந்த மனசினுடைய ஒரு வகையான தீய எண்ணம் தானே. மனசு வந்து 8 வகையில் போகிற இடத்துல இப்படியும் போயிடும். மாச்சரியம், அசூயை, காரணமே இருக்காது. நம்ம ஏதாவது ஒன்று வெறுப்போம். உதாரணம் சொல்லி, பாம்புக்கு நமக்கு சண்டையே இல்லை, பாம்பை கண்டா அடி. ஒரு வண்டு பொறி வண்டு, அதை அடிச்சிருக்கு, அது உள்ளுக்குள்ள சப்கான்ஷியஸ்லி அந்த எண்ணம் இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமா. நீ பாம்பை லவ் பண்ணி பிடிக்கிறவன்ட்ட போய் கேட்டு பாருங்க, பாம்பை அடிச்சுட்டு அவன் உட்காந்து அழுதான், கண்ணில் கண்ணீர் விடுறாங்க சார். அப்போ நமக்குள்ள தப்பு இருக்கிறனால தான், அந்த அசூயை இருக்கிறனால தான், தேவையில்லாத ஒரு பயம்னு சொல்லலாம், ஒரு இனம தெரியல, அது மேலே ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு வெறுப்பு. அதுக்கு பேர் அசூயங்கிறான். டம்பை, ஏதாவது ஒரு ஆளை பகை இழுத்துருவான், அந்த பகையை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒரு பகையை முடிச்சிருப்பான், இன்னொரு பகையை எடுத்துருவான். அந்த நமக்குள்ளே எது இருக்குது, இந்த 8மே நம்மக்கிட்ட இருக்கா, ஐயோ நம்ம ரொம்ப மோசமான ஆள். 8ல் 6 இருக்கா, அப்போ நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயங்களாக உள்ளே விட்டு நல்லவங்ககிட்ட சேர்ந்து சத்சங்கம் பேசி அவங்ககிட்ட எப்படி திருந்துறதுக்குள்ள வழி, எப்படி ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்குள்ள வழி, எப்படி நம்மளுடைய வேதங்கள் உபநிடதங்கள் என்ன சொல்லியிருக்குது, அடுத்த மதத்தினுடைய நல்ல கருத்துக்களை சொல்லப்பட்ட செய்திகள்லாம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி அதை படித்து புரிஞ்சு அதை நம்மளை வந்து தூய்மைப்படுத்திக்கிற வழியில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இந்த உலகத்தில் கெட்டவன் நல்லவன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இதுக்கு வேண்டிய தொடர்ந்த முயற்சியில் தான் மகான்களும் யோகிகளும் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. எத்தனையோ குற்றவாளிகள், நீங்கள் பார்க்காத குற்றவாளிகள் கிடையாது உங்களுடைய இதில். அவன் திருந்தி வாழ்ந்ததையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த திருந்தி வாழ்கிறது வந்து எப்படி சார் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது? ஒருத்தன் திருந்தி வாழ்கிறதுக்குள்ள வாய்ப்பை வந்து சமுதாயம் வந்து எப்படி வச்சுருக்குன்னா, இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதிகபட்சமாக ஜெயிலில் போய் ரொம்ப நாள் இருந்துட்டான திருந்தி. அது உண்மையில் தீர்வாகுமா சார்? அது என்னுடைய பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு பயிற்சி கலந்தேன். அங்கே என்ன நடக்குது, அதிகாலையில் எந்திரிக்க சொல்கிறாங்க, உழைக்க சொல்கிறாங்க. அங்கே வந்து உள்ளுக்கு யாரையுமே படுக்க போட்டுக்கலாம், சாப்பாடெல்லாம் போடலை. யாராருக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையில் பார்க்க வைக்கிறாங்க. விவசாயம் தெரிஞ்சவன விவசாயம், நெசவு தெரிஞ்சவன் நெசவு, படிக்க தெரிஞ்சவனுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து மாற்றி சொன்னால் இந்த மனசை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சி இங்கே கொடுக்கல, இங்கே வெளியிலே கொடுங்களே. ஒருத்தனை சோம்பேறியாக இருக்கிறவன வீட்டில் யாருமே கண்டுக்கிறாம விட்டால் அவன் ஒரு நாள் ஜெயிலுக்கு தான் போயிட்டு வருவான். ஒருத்தன் வீட்டுக்கு கட்டுப்படாமல் இருக்கான், வெளியிலே ஓடிக்கிட்டே இருக்கான், அவனை கூப்பிட்டு வச்சு நல்லவங்க கூட பழகி நல்ல ஒரு 4 வேலையை கொடுத்து அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லி அவனை என்கேஜ் பண்ணிங்கன்னா அவன் தப்பு பண்ண மாட்டான். அவனை லூஸாக விட்டிங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் போய் அழிஞ்சிருவான். நான் சந்தித்த வரைக்குமா திருந்தியவர்கள் வந்து நல்லவர்களுடைய சேர்ந்து நல்ல நேரத்தை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தி உணவு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்தவங்க தான் உண்மையான திருந்தோடு வந்திருப்பாங்க. இல்லைன்னா திருந்துற மாதிரி நடிச்சுட்டு அதை விட பெரிய பண்ணுறவனு இருக்கான். புரியுதா? அதனால் உண்மையான திருந்துதல் எப்போ நடக்கும்னு சொன்னால் மனசு திருந்தணும். நம்ம வந்து திருந்திட்டோம், நாளைக்கே அப்படியே சுத்த ஞானியாக போயிட்டோம், கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. கடவுளை பார்த்து
24 ஹவர்ஸ் ஞான நிலையில் இருந்த காஞ்சி மகா பெரியவங்கெல்லாம் அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கை வரைக்குமே அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்களையும் உணவு முறைகளில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்க முறைகளையும் தவம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரங்கள்லையும் அது கொஞ்சம் கூட பின்வாங்கலை. அது எப்படின்னா, ஒரு செம்பு பாத்திரம் இருக்குது. செம்பு பாத்திரத்தை வந்து நல்லா விலைக்கு பளன்னு தங்க பாத்திரம் மாதிரி ஆக்கி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை, இனி அவ்வளோ நம்ம வேலை முடிஞ்சு வச்சு நினச்சிங்கன்னா, ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பு பாத்திரத்தில் மறுபடியும் களிம்பி ஏறி கலரே மாறி போயிருக்கும். மறுபடியும் உட்காந்து தேய்க்கணும். அதுக்கு சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ டெய்லி நீ வந்து அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். நல்ல அனுஷ்டானங்களை நீ கடைப்பிடிச்சிட்டே இருக்கணும். நல்ல உணவை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லவங்களோட தொடர்பில் நீ இருந்துக்கிட்டே இருந்தாத்தான், இந்த பயிற்சியில் தொடர்ந்து இருந்தாத்தான் நீ வந்து ஆத்மாவை அறிய முடியும். தேடுறவனுக்கு ஒரு நாளைக்கு நிச்சயமாக அதை அடையக்கூடிய வாய்ப்பை அவனுக்கு உள்ளே இருக்கிற இறைவனே ஒளி வடிவத்தில் அவனுக்கு காட்டி கொடுத்துருவான். இந்த உலகத்துக்கு வந்த வேலை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மற்ற ஆகாவளி வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒதுக்குறீங்க, பல் விளக்குறதுக்கு ஒதுக்குறீங்க, குளிக்கிறதுக்கு ஒதுக்குறீங்க, ட்ரெஸ் போடுறதுக்கு ஒதுக்குறீங்க, ஒப்பனை பண்ணுறதுக்கு ஒதுக்குறீங்க, எல்லாத்துக்கும் ஒதுக்குறீங்க. இறைவனை வணங்குறதுக்கு மட்டும் நீங்கள் நேரத்தை தள்ளி போடுறீங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு நேரத்தை தள்ளி போடுறீங்க. தவம் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரத்தை தள்ளி போடுறீங்க. ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நேரத்தை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நீங்கள் தள்ளி போடுறீங்க. ஆனால் நல்ல ஒரு அறிவுபூர்வமான செயல் என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை நீ அறியணும்னா நல்ல விஷயங்களை தான் முதல்ல கடைப்பிடிக்கணும். எப்படியாவது எந்திரிச்சு, எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நீ எந்திரிச்சு ஒரு பயிற்சியை பண்ணிடலாம், ஒரு தவத்தை பண்ணிடலாம். எல்லோரும் அசைவ ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு, ஐயா நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சு வெளியே வந்துடலாம். எல்லோரும் ஒரு மோசமான சினிமா பார்க்க போகிறாங்கன்னா, எனக்கு இன்றைக்கி மனசு சரியில்லை, நான் ஒரு வேற எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச அந்தந்த மதம் சார்ந்ததில் நல்ல ஆன்மீக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கேசட்டை போட்டு உங்கள் டயத்தை பாஸ் பண்ணலாம். இப்படி இந்த மனசை வந்து நல்வழிப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லதாக இருக்கும். பல மணிக்கணக்காக தியானத்தில் உட்காடுறீங்க. தியானம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன வழிமுறைகளை முதல்ல பின்பற்றணும், உடம்பு ரீதியாக அவங்க என்ன தயாராகணும், முதல்ல வந்து யோகா பண்ணி அது மூலியமாக அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி அதுக்கப்புறம் வரணுமா, தியானத்தில் வந்து எண்ணங்கள் வந்து பல இடங்களுக்கு பல பல விஷயங்களுக்கு ஓடுது, அப்போ ஒருத்த வந்து என்ன பண்ணணும்? ஏன்னா நீங்கள் இது நிறைய நேரம் உட்காரதுனால உங்ககிட்ட தான் இதை நான் கேட்கணும்னு நினச்சேன், அதனால் இதை கேட்டுருக்கேன். நீங்கள் கேட்ட இந்த கேள்வி இது வரைக்கும் கேட்காத கேள்வின்னு நினைக்கல. இது ஏற்கனவே இந்த கேள்வியை வந்து மகான்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன சரியான பதில் சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இறைவனை அடைவதற்கு உரிய மார்க்கமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி வந்து அறுதிட்டு சொல்லிட்டார். 8 வகையான வாழ்க்கை முறையில் 8 வகையான வழிகளை கடைப்பிடிக்கிறவங்க உறுதியாக இறைவனை அடையலாம்ட்டார். பதஞ்சலியினுடைய அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் எடுப்புலேயே சொல்கிறது இயமம். இயமம்னு என்ன? ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நெறியான வாழ்க்கை முறை, ஒரு பொய் சொல்லாத வாழ்க்கை முறை, ஒரு கொலை செய்யாத வாழ்க்கை முறை, ஒரு அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத வாழ்க்கை முறை, அடுத்த மனைவிக்கு ஆசைப்படாத ஒரு வாழ்க்கை முறை, உண்மை பேசிய வாழணும்னு உறுதி எடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை, உழைத்து வாழணுங்கிற வாழ்க்கை முறையில் இருக்கிறது இயமம். நியமம்னு சொல்லி அடுத்த பாயிண்ட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அதிகாலையில் அடுத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீ எந்திரி. பைபிளில் சொல்கிறாங்க, மற்ற ஆள் தூங்கிட்டு இருக்கும்போது நீ எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணு. குர்ஆனில் சொல்கிறாங்க, நீ அதிகாலையில் மற்றவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீ எந்திரிச்சு நீ ஓதுனீங்கன்னா இறைவன் உனக்குள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி. ஆக எல்லா மதங்களுமே அதிகாலையில் எந்திரிக்கிறத வலியுறுத்துறாங்க. நம்மளே அதான் வலியுறுத்துகிறோம். அதாவது முழிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒரு வருஷத்தில் இதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேத உபநிடதம் அப்படிங்கிற ஒரு புக்கில் ரொம்ப தெளிவாக அக்குவர் ஆணிவரை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அதைத்தான் நம்ம ஆளுகளும் இப்படி வாழ்க்கையில் இப்படி வாழு அப்படின்னு சொல்லி ஒரு நியமப்படி வாழ்கிறது நியமம் சொல்லி பதஞ்சலி சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஆசனம் சொல்கிறாரு. ஆசனம் எதுக்காக சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல அசையாமல் பல மணி நேரம் உட்காரணும்னா உங்களுடைய உடம்புல இருக்கிற சதையும் நரம்பும் எலும்பும் வலிமையாக இருந்தால் தான் இருக்க முடியும். அந்த வலிமையை கொடுக்கறதுக்கு சில உடற்பயிற்சி முறைகளை நீங்கள் இன்றைக்கெல்லாம் ஜிம்முக்கு போங்க, அது போங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு பாடி வேணுன்னா வீசேப்போ அப்படி பண்ணி மசில்ஸ் பாடியாக இருக்கணும் இல்லையே, மணிக்கணக்காக உட்கார்றதுக்கு அசைவற்று இருக்கிறதுக்கெல்லாம் அது ஒத்து வராது. ஆக அதுக்கு ஒரு ஆசனங்களை செஞ்சு அந்த அசைவற்ற நிலையில் ரொம்ப நேரம் இருக்கிறதுக்குள்ள ஒரு பயிற்சியை கொண்டு வர்றதுக்கு பிறகு தான் அது யோகாசனம்னு சொல்லி கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பிராணாயாமம்.
பிராணனை நம்ம பக்கம் மூச்சு பயிற்சி. வசப்படுத்துறது, மூச்சை வந்து வசப்படுத்துறது. அதில் பல பயிற்சிகளை கொண்டு வராங்க. பல மகான்கள் பல வகையான பயிற்சியை கொண்டு வந்து நாடி சுற்றிங்கிறாங்க. அப்புறம் அந்த பிராணாயாமம் இந்த பிராணாயாமம் சொல்லி கொண்டு வந்து பல வகையான மூச்சு பயிற்சியில் பல பயிற்சிகளை கொண்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணால் நாடி வந்து சுத்தமாயிரும், பிராணன் வந்து செழிவாயிரும். வலது மூக்கில் ஓடினா சூரிய நாடி, இடது மூக்கில் ஓடினா சந்திர நாடி, நடுமுக்கில் ஓடினா சுழிமொழியில் ஓடினா அதுவும் தெய்வீக நாடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொண்டு வராங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் உடல் ரீதியான எல்லா சங்கடங்களும் உங்களுக்கு சரியாயிடும். இது 4 சொல்லிட்டேன். அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். இதெல்லாம் உடல் ரீதியாக செய்யக்கூடியது. மனசு ரீதியாக செய்யக்கூடியது 4. பிரத்யாகாரம்னா அப்படி வெளியில் போய்கிட்டு போகிற அந்த மனசை நமக்கு உள்ளேயே உடம்புக்குள்ளேயே போகிற மாதிரி பழக்கணும்னா அது பேர் பிரத்யாகாரம். அதுக்கடுத்து தாரணை, உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க அந்த மனசை ஒரு இடத்துக்குள்ளேயே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே போயிட்டு வர்ற மாதிரி நீங்கள் நினைவு அங்கே சுருக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தாரணை. உதாரணத்துக்கு உங்களுடைய நினைவுகளையும் மூச்சை கவனிக்கிறதுல நீங்கள் வந்து புருவ மையத்துக்கும் அந்த மூக்கு பகுதிக்கு வரைக்குமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு கவனிப்பு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய நெஞ்சுக்குழியிலோ அல்லது தொண்டைக்குழியிலோ ஒரு துடிப்பு மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாமே நின்றுடும். அப்போ நீங்கள் மூச்சு விட்டீங்களா, உடலையா, உலகத்தில் உயிர் வாழ்ந்தீங்களா வாழலையாலாம் தெரியாது. அது இந்த துடிப்பு மட்டும்தான் மேலே எங்கேயும் போயிட்டுருக்கும். அது வந்து தாரணை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் தியானம். நீங்கள் கேட்ட தியானம். இந்த தியான நிலையில் என்ன நடக்குதுன்னா இப்படி ஓடிக்கிட்டு இருந்த இந்த கூட அப்படியே நகர்த்தி கொண்டு போய் இந்த மனசை இப்படி போனதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த மனசையும் வேண்டாம் புருவ மையத்திலே ஒண்டி மனசை நிறுத்திடலாம். ஏன்னா புருவ மையத்திலேருந்து அந்த மனசு விதிக்கப்பட்டு வெளியே வந்தது. அதே மனசை கொண்டு புருவ மையத்தில் கொண்டு வச்ச உடனே உடம்புல இருக்க அத்தனை அகங்காரம் அடங்கி போயிடும். மனசு அடங்கின உடனே அகங்காரம் அடங்கி போயிடும். உடம்பு அசைவற்ற நிலையில் இருக்கும். உங்களுடைய கவனம் பூரா புருவ மையத்திலே இருக்கும். உங்களுடைய ஜீவன் அங்கே தான் இருக்குது. அந்த நிலையில் தான் அடங்கிய மனம், அந்த மனசில் தான் எந்த விதமான எண்ணங்களும் அற்ற ஒரு நிலை வருகிறது. அதுதான் உண்மையான தியானம். இந்த மாதிரி தியானம் இருந்து பழகி ஆரம்பத்தில் 1 செகண்டு மனசை அப்படி நிறுத்தி பார்க்குறது, அப்புறம் 2 செகண்ட் நிறுத்தி பார்க்குறது, 10 செகண்ட் நிறுத்தி பார்க்குறது, 1 நிமிஷம் நிறுத்தி பார்க்குறது, 2 நிமிஷம் நிறுத்தி பார்க்குறது, 5 நிமிஷம் நிறுத்தி பார்க்குறது, 10 நிமிஷம், இப்படி 24 நிமிஷம் நீங்கள் வந்து நிறுத்தி பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு தியானம். இதை போன்று 12 தியானங்கள் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் நீங்கள் வந்து அசையாமல் அந்த இடத்துல நிப்பாட்டிங்கன்னா சமாதி. அந்த சமாதிக்கு பேர், சமாதியை 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சவிகற்ப சமாதி, சவிசார சமாதி, அப்புறம் ஜீவ சமாதி, நிர்விகல்ப சமாதி. எல்லாத்துக்கும் மேலே ஒரு உயர்ந்த இன்னொரு சமாதி வந்து சொரூப சமாதி. அதனால் அந்த நிலைகள், அந்த சமாதி நிலைகளுக்கு போய் வந்துட்டோம்னா நீங்கள் போயிட்டு ஒரு முறை போயிட்டு திரும்பி இந்த உலகத்துக்கு வந்துட்டால் கூட இந்த உலகப்பற்றுகள்லாம் உங்களை விட்டு போயிடும். இப்போ நம்மளை உலகப்பற்று பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு நம்ம ஏற்றுக்கிறாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி ஒரு மனுஷனாக பிறந்துட்டு பிள்ளை குட்டியை பார்க்காம இருக்கிறது, பேரம்பேத்தியை பார்க்காம இருக்கிறது, பிள்ளை குட்டிகளுக்கு கட்டி அந்த கடமை எப்படி செய்யாமல் போகிறதுன்னு சொல்கிற ஒரு நெருக்கடிகள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ ஒரு முறையான சமாதி அனுபவத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டிங்கன்னா இது ஒரு மாயை. இது உங்களை மரணத்துக்கு தான் கொண்டு போய்விடும். அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மரணமற்று வாழணும், அல்லது இறைவனோட இறைவனாக அந்த ஆதியும் நம்மளும் சமமாக வாழ்ந்து மரணமில்லாத பெருவாழ்வுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அது அங்கே தான் இருந்தாகணும். அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும். சரி, ஒரு 10 நாளைக்கு அதை அடைஞ்சிட்டேன், 15 நாளில் அடைஞ்சிட்டேன், நல்லதை அடைஞ்சிட்டேன் பார்த்துட்டு சொல்லி எவனா ஒருத்தன் சொன்னான்னா தயவுசெய்து நம்பாதுங்க. அவன் பார்க்காதவன் அர்த்தம். இறைவனை பார்த்தவன் அல்லது இறைவனை உணர்ந்தவர்கள் வந்து வளன்னு பேசுவதோ அல்லது அதை பார்த்து இதை பார்த்தவெல்லாம் யாருமே பேசுகிறதே இல்லை. அவங்க வந்து மிக எளிய மனிதர்களாக, இன்னும் சொல்கிறார் பட்டணத்தார் சொல்கிறாரு, வேர்த்தால் குளித்து பசித்தால் புசித்து பார்த்தால் உலகத்தவர் போல் இருப்பார் பற்றற்றவரைங்கிறது. உன்னை மாதிரி தான் அவனும் வேர்த்தா குளிச்சுக்கிருவான், உன்னை மாதிரி தான் அவனும் பசிச்சா சாப்பிட்டுக்கிருவான், உன்னை மாதிரி தான் அவன் வந்து பார்க்குறதுக்கு ஊருக்கார மாதிரி உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பற்றாற்றவனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவனை எப்படியா தேடி கண்டுபிடிக்கிறாங்க. திருமூலர் சொல்கிறாரு திருமந்திரத்தில், உன்னை கண்காணிக்கிறவன் இல்லைன்னு மட்டும் நினைக்காத, கள்ளத்தனம் பண்ணாத, உன்னை எல்லா நேரமும் ஒருத்தன் கண்காணிக்கிறவன் இருக்காங்கிறத நீ மறந்துடாத.
நீ அவனை ஒரு தடவை கண்டுபிடிட்டு உனக்குள்ள ஒருத்தன் கண்காணிக்க இருக்கிறான்னு நீ உணர்ந்துட்டீங்கன்னா உன்னிட்ட இருக்க கள்ளத்தனம் பூரா ஓடி போயிருமையா அப்படிங்கிறார். பாடல் என்னென்னா, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வர், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை, கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே. திருமந்திரத்தில் இந்த பாடல். ஆக நமக்குள்ள ஒரு இரையாற்றல் இருந்து நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற கள்ளத்தனம் பூரா ஓடியே போயிடும். அதை பண்ணுங்கள் சார். முதல்ல வந்து மதுரையில் ஆனைமலை சமணர் குகையில இருந்து அந்த நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க. அது பலருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வீரப்பன் உலாத்திக்கிட்டு இருக்க இந்த மலையில், நீங்கள் தேடுதல் வேட்டையில் நடந்த இந்த மலைக்கு கீழே உட்காந்து இது மத்தியானத்துக்கிட்ட பேச ஆரம்பித்தோம். இப்போது இருட்ட போகுது. இதுவும் நிறைய பேருக்கு மிக்க பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் அது நான் நிறைய விஷயங்கள் என் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் பேசும்போது. மிக்க நன்றி சார். விட்டு இல்லாமல் நீங்கள் யதார்த்தத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இதில் நன்றிக்கெல்லாம் வேலையே இல்லை. இது என் சட்டையை நான் துவைச்சி போட்டிருக்கிறேன், கொஞ்சம் பார்க்குறேன், உங்களுக்கு வெள்ளையாக தெரியுது. நீங்களும் நாளைக்கு உங்கள் சட்டையை நீங்கள் நல்லா துவைச்சி வெள்ளையாக்கிட்டீங்கன்னா வெள்ளை தானே, அது களங்கம் இல்லாத ஒயிட் ஆகிட்டா அப்புறம் நம்ம வந்து எல்லோரும் ஒன்று தானே.